ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடையச் செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் எதுக்காக? சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோன்னா எதை குறிக்குது? சபையை குறிக்குது. சீயோன்னா என்னது? சபையை குறிக்குது. ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை குறிக்குது. ஆலயத்தை ஆண்டவர் ஆறுதல் செய்ய முடியுமா? ஆலயத்தை ஆறுதல் செய்ய முடியுமா ஆண்டவர்? ஆலயத்தில் இருக்கிற ஜனங்களாகிய நமக்கு தான் அவர் என்ன செய்ய முடியும்? ஆறுதல் செய்ய முடியும். சீயோன் என்றது சபையை குறிக்கும். ரெண்டாவது நம்மளை குறிக்கும். யாரை குறிக்கும்? நம்மளை குறிக்கும். ஏன்னா தேவன் ஆலயத்தில் வாசம் செய்கிறார். அதுபோல் நம்மளுடைய இருதயத்திலும் தேவன் என்ன பண்ணுறாரு? வாசம் செய்கிறார். அப்போ ஆலயம் எதை குறிக்குது? தேவ பிள்ளையை குறிக்குது. அப்போ தேவன் யாருக்கு ஆறுதல் செய்கிறாரா? சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார். யாருக்கு ஆறுதல் செய்கிறார்? சீயோன் ஆகிய சபையாகிய நமக்கு அவர் என்ன பண்ணுறாரா? ஆறுதல் செய்கிறார். ஆறுதல்னா என்னங்க? ஆறுதல், இப்போ ஒரு குழந்தை அழுகுதுன்னு வச்சுங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சரி அழாதப்பா, அம்மா இல்லை, காணோம், அம்மா இல்லைன்னு அழுகுது. அப்போ என்ன சொல்லுவோம்? சரி அழாத, அம்மா வந்துடுவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க? கூடி சீக்கிரம் வந்துடுவாங்க, வந்து உன்னை பார்க்க வருவாங்க, உனக்கு சாக்லேட் வாங்கி வருவாங்க, பிஸ்கெட் வாங்கின்னு வருவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன பண்ணோம்? அழுகிறத நிறுத்துமா? நிறுத்தாதா? அதுபோல தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், துக்கப்படுறோம், துயரப்படுறோம். அந்த நேரத்தெல்லாம் என்ன பண்ணுவாராம்? நமக்கு ஆறுதல் செய்வார். ஒரு தாய் எப்படி தேற்றுவாங்களோ அதுபோல் நம்மளை என்ன பண்ணுவாராம்? தேவன் என்ன பண்ணுவார்? ஆறுதல் படுத்துவார். நமக்கு ஆறுதல் படுத்த யாரும் இல்லையே. நம்ம கஷ்டத்தை சொல்லி, வேதனையை சொல்லி அழறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு எத்தனையோ பேர் ஏங்கி தவிக்கிறோம் இல்லையா? நம்மளும் நம்ம சில வேலைகளில் என்ன பண்ணுறோம்? ஐயோ நமக்கு இந்த கஷ்டமாக இருக்குதே, இதை சொல்லி அழறதுக்கு ஆள் இல்லையே, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்களே, நம்மளை கவனிக்க யாரும் இல்லையே, நம்மளை விசாரிக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோனாகிய சபையாகிய நமக்கு தேவன் என்ன பண்ணுவாராம்? ஆறுதல் செய்வார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுவார்? அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து. பாழான ஸ்தலம், இப்போ ஒரு ஆலயத்தில் ஒரு ஸ்தலம் பாழாக இருக்குது. இப்போ நம்ம ஆலயத்தில் கூட என்ன பண்ணல, மேற்கூரை ஒழுகிட்டு இருக்கு. அப்போ அதை என்ன பண்ணணும்? சரி பண்ணணுமா வேணாமா? பாழான ஸ்தலம் மேலே என்ன பண்ணியிருக்கு? பாழாக போயிருக்கு. என்னது? இந்த டஸ்ட்லேயும் காற்றுலேயும் மழையிலையும் பாழாக போய் இருக்கா இல்லையா? அந்த பாழான ஸ்தலத்தை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? பாழான ஸ்தலத்தை என்ன பண்ணுவார்? ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்வார். அப்போ ஒரு ஆலயத்தில் ஒரு இடம் பாழாயிருக்கு, ஒரு பகுதி பாழாயிருக்கு, ஒரு இதுன்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? தேர்தல் அடைய செய்வார். அப்போ ஆலயத்தில் இப்படியே ஒழுகிட்டே இருக்கட்டும், இப்படியே கிடக்கட்டும் நம்ம விட முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? எதையாவது ஒன்று செய்து என்ன பண்ணுவோம்? இந்த ஆலயத்தை சரி பண்ணுவோம். அதுபோல் தேவன் நம்மளோடு கூட இருந்து என்ன பண்ணுவார்? சரி பண்ணுவார். அப்போ அப்படி தான் நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதனால நம்மளை பாழான இடங்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணுவாராம்? தேறுதல் அடைய செய்வார். பாழான இடங்கள், பாழான ஸ்தலங்கள். பாழான ஸ்தலம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நம்மக்கிட்ட என்ன பாழாக போயிருக்கு? ஆண்டவர் வந்து தேர்தலை பண்ணுவார். நம்மக்கிட்ட என்ன பாழாக இருக்குது? நம்ம சரீர பிரகாரமான பலவீனங்கள், குறைவுகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதுக்கு என்ன பண்ணுவார்? தேர்தல் அடைய செய்வார். பாழாக போயிருக்கிறது. இப்போ கண்ணு சரியாக பார்க்க தெரியல. அப்போ அந்த கண்ணுக்கு ஆண்டவரே இந்த கண்ணு நல்லா நான் பார்க்கணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். நமக்கு வியாதி நிமித்தமாக நம்ம சரீரம் பாழாய் போயிருந்தா அதையெல்லாம் தேவன் என்ன பண்ணுவார்? மாற்றி போடுவார். அது மட்டும் இல்லை, நம்ம ஆவிக்குரிய ரீதியில் மாம்ச பிரகாரமாய் நம்ம சரீரத்தில் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறோம்னா அதையெல்லாம் சரி பண்ண தேவன் என்ன பண்ணுவார்? தேர்தல் அடைய செய்வார். இப்போ வியாதி வந்தால் உடம்பு என்ன பண்ணுது? இளைச்சி போயிடுது இல்லையா?
இழைச்சி கருத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆள் உருவமே தெரியாத அளவுக்கு ஆயிடுறோம். அதுலேருந்து தேறி வரமா இல்லையா, மறுபடி தேறமா இல்லையா? ஒரு வியாதி வந்து அப்படியே கடந்துடுறோம், அதுலேருந்து ஆண்டவர் நம்மளை தேற்றுறாருல்ல. அப்போ அதுதான் நம்ம சரீரத்தில் பலவீனப்பட்ட பகுதிகளெல்லாம் ஆண்டவர் பலப்படுத்தி நம்மளை என்ன பண்ணுவார், தேறுதல் அடைய செய்வாரா செய்ய மாட்டாரா? அதே மாதிரி ஆவிக்குரிய ரீதியில் நம்ம ஜெபம் தளர்ந்து போயிருக்கா, நம்ம வேத வாசிப்பு தளர்ந்து போயிருக்கா, ஆலயத்துக்கு வர்ற காரியத்தில் நம்ம சோர்வடைஞ்சிருக்கிறோமா, நம்ம ஊழியத்தில் போகிற காரியங்களில் ஊழியம் செய்கிற காரியங்களில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமா, அதையெல்லாம் தேவன் மாற்றி போட்டு நம்மளை என்ன பண்ணுவாரா, திரும்பவுமா தேர்தல் அடைய செய்வார். நம்ம இழந்து போன கிருபைகளை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்ம தேவன் பெரியவர் இல்லை, நம்ம தேவன் உயர்ந்தவர், நம்ம தேவன் உண்மை உள்ளவர், நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன், உயிரோடு கூட இருக்கிற தேவன். அப்போ நமக்கு பாழான பகுதிகளை ஸ்தலங்களை தேவன் சரி பண்ணுவாரா சரி பண்ண மாட்டாரா? தேர்தல் அடைய செய்வார். அது மட்டும் இல்லை, அதன் வனாந்திரத்தை ஏதோனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். அவாந்திர வெளியை எப்படி ஆக்குவாரா? வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தை போல். ஏதேன் தோட்டத்தில் என்ன இருந்தது, ஆண்டவர் முதல்ல ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். அதில் என்ன பண்ணார், ஆதாம் ஏவாளையும் என்ன பண்ணார், அதில் உலாவ வச்சார், அதில் வாழ வச்சார். அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது, எல்லா காய்கள் கனிகள் பழங்கள் எல்லாமே நிறைந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு தோட்டமாக இருந்தது. அதுபோலத்தான் நம்மளுடைய வனாந்தர வாழ்க்கை. வனாந்தரம்னா என்னதுங்க, தண்ணியே இருக்காது. வனாந்தரத்தில் தண்ணி இருக்குமா, தண்ணி இருக்காது. ஒட்டகங்கள் தான் அதில் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஏன்னா ஒட்டகங்கள் தண்ணியை சேர்த்து வச்சுக்கும். அது அந்த ஒட்டகம் அந்த வனாந்தரத்தில் நடக்கும்போது தண்ணி தாக எடுத்தால் அந்த தண்ணியை அது குடிச்சிக்கும். மற்ற மனுஷர்கள்லாம் போய் அந்த வனாந்தரத்தில் நம்மளால் வாழ முடியாது, அந்த இடத்துல தண்ணியே இருக்காது. அப்படி தான் வனாந்தரமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையாக இருந்தாலும் பிரச்சனை, போராட்டம், கலக்கம், நிம்மதி இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த பிரச்சனை நம்மளை ஒரே டார்ச்சர் கொடுக்குது, அதனால் நமக்கு நிம்மதி இல்லை, வனாந்தரம் போல் நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்பட தேவையில்ல, கலக்கப்பட தேவையில்லை. ஏன்னா வனாந்தரத்தை போன்ற நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் எப்படி மாற்றுவாரா, ஒரு ஏதோன் தோட்டத்தை போல் மாற்றுவார். எப்படி மாற்றுவார், ஏதேன் தோட்டத்தை போல் நம்ம தேவன் என்ன பண்ணுவார், மாற்றுவார். ஏதேன் தோட்டம்னா என்னது, ஒரு எல்லா ஆசீர்வாதமும் நிறைந்த ஒரு பகுதி. அப்படியாய் நம்மளை என்ன பண்ணுவார், தேவன் மாற்றுவார். அது மட்டும் இல்லை, அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும். அவாந்திர வெளி அதேமாரி தான், தண்ணீர் இல்லாத அவாந்திரமாக காடு மாரி காணப்படுற அந்த பகுதியை என்ன பண்ணுவார் ஆண்டவர், கர்த்தருடைய தோட்டத்தை போல் மாற்றுவாராம். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், நம்ம நிம்மதி இல்லாமல் இருந்தாலும், நம்மளுடைய வனாந்தரத்தை போல் நம்ம வாழ்க்கை இருந்தாலும், அவாந்தர வெளியை போல் நம்ம வாழ்க்கை இருந்தாலும், அது கர்த்தருடைய தோட்டத்தை போல் நம்மளை என்ன பண்ணுவார் ஆண்டவர், மாற்றுவார். கர்த்தருடைய தோட்டத்தை போல் ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு மனிதர்களாக நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக மாறுவோம். அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவைங்க, விசுவாசம் தேவை. நம்ம விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் தேவ சமூகத்தில் காரியங்களை வைக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம இப்போ என்ன தான் ஏசப்பா தேடுறோம், நம்ம இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோமே, இப்படியெல்லாம் வேதனைப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதற்குன்னு ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வச்சுருப்பார். அந்த காலத்தில் நம்மளை தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அடுத்தது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். தேவனுடைய ஆலயத்தில் சந்தோஷம் இருக்கும். ஆலயத்துக்கு வந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையா? ஆலயத்துக்கு வந்தால் வேதனையாட போகிறோம், ஆலயத்துக்கு வந்தால் மனசு எப்படி இருக்குது, ஒரு விடுதலையாக போகிறோமா இல்லையா? சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும், துதியின் சத்தம் இருக்கும், கீத சத்தம், பாட்டு பாடுற ஒரு சத்தம் என்ன பண்ணுது, ஆலயத்தில் கேட்குதா கேட்கலையா? கேட்குது. அப்போ அது போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்கும். நம்ம எப்பொழுதும் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி நம்ம துதிக்கிறதுக்கு நம்ம நாவு என்ன பண்ணாது,
தடையாக இருக்காது. எந்நேரமும் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, கீத சத்தம் நம்ம பாட்டு பாடி ஆண்டவரை என்ன பண்ணுவோம்? மகிமைப்படுத்துவோம். இல்லை, மகிமைப்படுத்துவோமா மாட்டோமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி நம்ம என்ன பண்ண ஒரு நன்மையும் ஆண்டவர் செய்யலைன்னா கூட பரவாயில்ல. ஆண்டவர் நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறாரு இல்லை, அதுவே பெரிய விஷயம் இல்லை. வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நம்ம கண்ணு மூடாடி மறைச்சி போகிறாங்க. சிறு பிள்ளைகள் இப்போ 12 வயசு, 18 வயசு, 40 வயசு, 30 வயசு, நம்ம வயசை காட்டிலும் கம்மியான வயசு உள்ளவங்களாம் மறித்து போகிறாங்க. ஆனால் ஜீவனோடு கூட நம்மளை தேவன் வச்சிருக்கிறாரா இல்லையா? அதுக்காகவாது நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். இன்றைக்கி என்னை ஜீவனோடு வச்சுருக்கிறீங்கப்பா, இன்றைக்கி நல்லபடியாக என்னை எழுந்திருக்க பண்ணியிருக்கிறீங்க, இன்னைய தினத்தில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்க, அதுக்கு நன்றின்னு சொல்லி நம்ம காலைல எழுந்த உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை இருந்தாலும் அதை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறேன். சீயோனுக்கு என்ன பண்ணுறேன்? நான் ஆறுதல் செய்கிறேன். ஆறுதல்னா என்னது? மனசில் ரொம்ப வேதனை பாரமாக இருக்கும். அதை யார்கிட்டையாவது நம்ம சொல்லிட்டோம்னா அந்த பாரம் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்குமா இருக்காதா? மனுஷர்கள்கிட்டே சொல்லும்போதே நமக்கு அந்த பாரம் இறங்கின மாரி இருக்கும். ஆனால் அதே தேவனிடத்தில் சொன்னால் அந்த பாரத்தை சுத்தமாக அவர் என்ன பண்ணுவார்? நீக்கி போட்டுருவார். அதனால தான் வசனம் சொல்லுது, உங்களுடைய பாரத்தை என்ன பண்ணுங்க? சோத்திர பலியோடு கூட என்னுடைய பாதத்தில் வையுங்க, நான் என்ன பண்ணுறேன்? அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரா சொல்லலையா? அப்போ சோத்திர பலியோடு கூட நம்மளுடைய கஷ்டத்தை தேவனிட்ட சொல்லும்போது தேவன் அதையிலிருந்து, அந்த பிரச்சனையிலேருந்து, போராட்டத்துலேருந்து நம்மளை தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக விடுவிப்பாரா? விடுவிக்க மாட்டாரா? விடுவிப்பார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? துதியின் சத்தத்தோடு கீதத்தை பாடிக்கொண்டு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், விடுதலையாக இருக்கணும்னா ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் நம்ம காத்திருக்கணும். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். என்னதான் காசு பணம் என்னதான் எல்லாமே வச்சுருந்தா கூட நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. சும்மா சில பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வெளியில் மனுஷர்களுக்காக என்ன பண்ணுவாங்க? வெளியில் ஜாலியாக இருக்கிற மாதிரி வேஷம் போடுவாங்க, ஜாலியாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க, கொள்ளுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே 1008 பாரத்தோடு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் சொல்லிடணும். நம்ம சொல்லிட்டா அவர் நமக்கு என்ன தந்துடுவார்? விடுதலை தந்துடுவார். அப்போ நம்ம விடுதலையாக சந்தோஷமாக நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளையும் பார்த்துக்கலாம், நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், நம்ம வரப்போகிற வீட்டார் அனைவரையும் நம்ம என்ன பண்ணலாம்? சந்தோஷமான முறையில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்த்துக்க முடியும். அதனால் நமக்கு யாரும் இல்லையே, நம்மளை தேட்டுறதுக்கு யாரும் இல்லையே, நம்மளை ஆட்டுறதுக்கு யாரும் இல்லையே, நம்ம கவலையை சொல்லி அழறதுக்கு யாருமே இல்லையே, எல்லாரும் அவங்கவுங்க வழியில் போயிட்டுருக்குறாங்களேன்ற கவலை பாரம் நமக்கு என்ன பண்ண தேவையில்ல? இருக்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு அவர் ஆறுதல் தேவனாய், தேறுதலின் தேவனாய் அவர் நமக்கு இருக்கிறார். அப்போ சீயோனுக்காக அவர் என்ன பண்ணுவார்? சீயோனாகிய என்னை, சீயோனாகிய உங்களை, சபையை அவர் என்ன பண்ணுவார்? ஆறுதல் படுத்துவார். அப்போ தேறுதல் படுத்துவார். அப்போ நம்ம எந்த காரியத்தை குறித்தும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல? பயப்பட தேவையில்ல. இந்த வசனத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம். ஏசையா 51:3 வசனத்தின்படி அப்பா நீர் எங்களுக்கு ஆறுதல், சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய், சீயோனுக்கு தேர்தல் செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். உம்மை சோத்தரிக்கிறேனப்பா. எங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகளில் அப்பா எங்கள் வனாந்தரமான வாழ்க்கையில், அவாந்தர வெளியில் அப்பா ஏதேன் தோட்டமாய் எங்களை மாற்றுகிற தேவன், உம்முடைய தோட்டமாய் நீர் எங்களை மாற்றி இருக்கிறீர். அதற்காக சோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்பா அநேக கனிகளை கொடுக்கிற தோட்டமாய் நீர் எங்களை மாற்றுகிறதுக்காக சோத்திரம். உமக்கென்று நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் எழும்புகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எந்த சொந்த பிரச்சனையை, சொந்த சோர்வான காரியங்களை அப்பா நாங்கள் நோக்கி கொண்டில்லாதபடிக்கு உண்மையே நோக்கி நாங்கள் வாழ, எந்த சூழ்நிலையிலும் உமக்காக நாங்கள் வாழ நீர் உதவி செய்கிறீர். அதற்காக சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் கருவிடியைப் போல பாதுகாத்து வருகிறீர். சோத்திரம். இம்மட்டுமா எங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறீர். அந்த கிருபைகளுக்காக சோத்திரம். எப்பொழுதும் அப்பா துதியின் சத்தமும், சந்தோஷ சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், கீத சத்தமும் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் வீடுகளில் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக சோத்திரம். எங்கள் சபையில், ஆலயத்தில் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய்மை
துதிக்க உம்மை பாட ஆண்டவரை அதிகமாய் உமக்கு சோத்திர பலிகளை ஏறெடுக்க தேவாவியானவர் உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையப்பா ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுத்து படைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் துதி சோத்திரங்களை ஏறெடுத்து படைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இம்மட்டுமாய் நம்ம வேதத்தை தியானிக்க தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துவோம். ஆமேன்.